எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் ஜெனி ஃப்ரம் திருநெல்வேலி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு போகிறோம். எதுக்குன்னா பீச்சுக்கு போகிறோம், ஃபேமிலியாக தான் போகிறோம். அதுதான் இந்த விளாக் ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தூங்கி இருந்துச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டு இதுக்கப்புறமேட்டு அம்மா லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கேட்டுட்டு கொண்டு போகலாம் நாங்கள் கேட்டோம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரொம்ப தூரம் ஃபேமிலியாக போகிறோன்றதுனால ஆசையாக இருந்துச்சு. திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி கிட்ட தான், பட் ஆனால் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். அது சாப்பாடு எல்லாம் கேட்டுட்டு சாப்பிடும்போது. ஸோ அதை அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நான் ஃபுல்லாக ரெடி ஆகலை, இன்னும் ரெடி ஆகிட்டு நான் காமிக்கிறேன். வேறு ஆகிடுச்சு, நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி போகணும். அண்ட் நாங்கள் போய் என்னென்னலாம் பண்ணுறோம், இந்த விளாக் ஃபுல்லாக அதுதான் இருக்கும். நம்ம ஹாப்பியாக இருக்க போகிற ஃபேமிலியோட. அதாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் சாப்பாடுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். சோறு ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃபுல்லாக கிளம்பிட்டு அதுக்கப்புறமேட்டு விளாக் கண்டினியூ பண்ணலாம். சாப்பாடு கெட்டி வச்சிட்டோம். லெமன் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது. இதுனா யூஸ் அண்ட் த்ரோ தானே, அங்கே போய் போட்டு வந்துடலாம் டஸ்ட்பின்லன்றனால இதை பேக் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் நானுமே ஃபுல்லாகவே கிளம்பிட்டேன். போகிறப்போ தலை சீவிட்டு ஃப்ரீ ஹேர் தான் விட போகிறேன். அதனால் அதுவும் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டு போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாப்பாவை கிளப்பிட்டு பாப்பாவுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கிளம்பியாச்சு. இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைம் ஆகிடுச்சு, வாங்க கிளம்பி போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், எல்லாருமே கிளம்பியாச்சு. தம்பி வந்து அங்கே ஊர்லேருந்து டேரெக்டாக வரனால அவன் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அப்பா வரமில்லை. மற்றபடி நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். அண்ட் அக்கா, அம்மா, மாமா எல்லாருமே கிளம்பிட்டோம். போகிறப்போ ஆட்டோவில் போய்க்கிட்டோம். ஏன்னா பாப்பா ஃபஸ்ட்டு நடக்க வேணாம்னா அப்புறம் ஏசி பஸ் வந்துச்சு, அதில் ஏறிக்கிட்டோம். அந்த தேவையான ஸ்நாக்ஸுமே கொண்டு போனோம். லேஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். அவளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவள் செம்ம ஹாப்பி ஆகிட்டா. அவளுக்கு வந்து பீச்சுக்கு போகிறோம்னு சொன்னோம். அவளுக்கு ஆனால் அவ்வளோ விவரெல்லாம் இல்லை. நான் அவள் ஹாப்பி ஆகிட்டேன். எங்கேயோ வெளியே கொடுக்குறாங்கன்னு ஹாப்பி ஆகிட்டா செம்மையாக. நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து திரும்பி ஆட்டோலேயே நாங்கள் போயிட்டோம். ஏன்னா பாப்பா ஃபஸ்ட்டு பெரியவங்களும் இருக்காங்க, அவங்கள ஸ்டாலே வேணான்னு ஆட்டோலேயே போயிட்டோம். வந்தாச்சு. முத்துநகர் பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். தூத்துக்குடி முத்துநகர் பீச்சுக்கு தான். அன்னைக்குன்னு பார்த்து சரியான க்ரௌடு. எதுக்கு அவ்வளோ க்ரௌடுன்னு தெரில. நாங்கள் தெரியாமல் அன்றைக்கி போயிட்டோம். 3:30 மணி ஆகிடுச்சு. அதுவும் நாங்கள் வீக்கெண்டில் தான் பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே ஈவினிங் போயிருந்தோம். அதனால் இவ்வளோ க்ரௌட் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்களும் போய்ட்டு கொஞ்சம் காலெலாம் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. பாப்பா ஃபஸ்ட் டைம் இது வந்து அவள் வேறு தெரிஞ்சவளை நாங்கள் கூப்பிட்டு போகிறது பீச்சுக்கு. அவ்வளோ செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு பயந்தா, அப்புறம் போக போக விளையாட ஆரம்பிச்சிட்டா அவளும் ஜாலியாக. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலான்னு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். பானிபூரி, மசால் பூரி அதெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மண்ணில் விளையாட வைக்கலாம் அப்படின்னு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு தான் போகணும் விளையாடுறதுக்கெலாம். அவளுக்கு மண் தண்ணிலாம் ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு. அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்பி கொண்டு விளையாண்டுட்டு திரும்பி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். கார்னு, கட்லெட்டு எல்லாமே அங்கே இருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு சரி நைட் ஆகிடுச்சு. போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா நைட்டாக போய் வீட்டில் போய் சாப்பிட தேவைன்னு போயிருந்தோம். அதுக்குள்ளே தம்பியுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ்லாம் வாங்கி கொடுத்தோம் தம்பியும். அப்புறம் எல்லாருமே எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போ இருந்து கிளம்புனா தான் வீட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும்னு நான் கொஞ்சம் நைட்டில் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த டே ஃபுல்லாக இப்படி தான் எங்களுக்கு போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஜெனிஷைன்ஸ் திருநெல்வேலின்ற பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸுமே வரும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜெனிஷைன்ஸ் லைஃப் ஸ்டைல். டாடா, பை.